Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இது வரைக்கும் நம்ம 30 days English reading கான classes பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 12 class complete பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 13வது class தான் பார்க்க போறோம். இந்த 13வது classல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல இந்த வீடியோவுக்கும் மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது 2 உயிரெழுத்துக்கள், இங்கிலீஷோட 2 வவல் லெட்டர்ஸ் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸை தான் கத்துக்க போறோம். அதுல உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய 2 எழுத்துக்கள் சேர்ந்த நிறைய வார்த்தைகள்ல பார்த்திருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்றதையும் அதுக்கான எக்ஸாம்பிளையும் இந்த வீடியோல கத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஏன் கத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சவுண்ட் அப்படின்னா நம்ம ஒரு எழுத்து தான் அப்படின்னு பார்த்திருப்போம். இங்க 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட்ஸ் வர்ற நிறைய இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈயும் ஏயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈ அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஓகே, ஸோ ஈ அப்படிங்கிறது இந்த இஏக்கும் வரும், இந்த டபுள் ஈக்கும் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு வேர்டில் ஈங்கிற சவுண்ட் வருது அப்படின்னா அங்கே நம்ம ஈ மட்டும் மென்ஷன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இஏக்கும் ஈங்கிற ஒரே ஒரு சவுண்ட் வரும். அதாவது இந்த 2 எழுத்தும் சேர்ந்து ஒரு புதிய சவுண்ட் வந்து நமக்கு கொடுக்குது. அதனால கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அதனால லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கான டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க, ஏயும் ஐயும். ஸோ இந்த ஏ ஐக்கு என்ன மாதிரி சவுண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஏய் ஏய் அப்படிங்கிற சவுண்டு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ஜியோட சவுண்டு இக்கு, ஏய் கெய் கெய். என்னோட சவுண்ட் என்னது இன். ஸோ இதை எப்படி படிக்கணும்னா கெயின் கெயின் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி எம்மோட சவுண்ட் என்னது இம் இம் ஏய் மெய் என் மெயின் மெயின். அதே போல அடுத்தது பாருங்க, இங்க எஸ்ஸும் டீயும் வந்திருக்கு. அப்போ எஸ்ஸோட சவுண்டை அப்படியே வச்சுக்கணும். டீயோட சவுண்ட் என்னது இட்டு இட்டு ஏய் டெய் என் ஸ் டெய் ஸ்டெய் ஸ்டெயின். அப்போ ஏயும் ஐயும் வர இடங்கள்ல நமக்கு என்ன மாதிரி சவுண்ட் கொடுக்குது ஏய். இதை வந்து இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஏ ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக நம்ம பார்க்கும்போது ஏய் அப்படிங்கிற சவுண்டு ஏஐக்கு வருது. இது ஃபர்ஸ்ட் டயக்ராஃப். ரெண்டாவது பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வையோட சவுண்ட்ஸ் படிக்கும்போது ஏயும் ஐயும் வர்ற இடங்கள்ல நம்ம இதுக்கு வந்து ஏ அப்படிங்கிற சவுண்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ ஏ வைக்கு என்ன சவுண்ட் வருதுன்னா ஏ அப்படிங்கிற சவுண்டு, இதுக்கு ஏய் அப்படிங்கிற சவுண்டு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டியோட சவுண்ட் என்னது இட்டு இட்டு பிளஸ் ஏ, அதாவது இட்டு பிளஸ் ஏ. எப்படி படிக்கணும் டே டே. இங்க பாருங்க, பியோட சவுண்டு இப்பு, எல்லோட சவுண்டு இல்லு, ஏவையோட சவுண்டு ஏ, அப்போ லே லே. ஸோ இதை ஃபுல்லா சேர்த்து படிச்சா எப்படி படிப்பீங்க பிளே பிளே. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, எஸ்ஸோட சவுண்டு இஸ், டீயோட சவுண்டு என்னது இட்டு ஏ டே. அப்போ இதை படிக்கணும்னா ஸ்டே ஸ்டே. ஸோ ரெண்டாவதா இருக்க டயக்ராஃபோட சவுண்டு ஏயும் வையும் சேர்ந்து என்ன சவுண்டு வருது ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, ஈயும் ஏயும் வர்ற சவுண்டு. ஸோ இது நிறைய வார்த்தைகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம தனித்தனியா சவுண்டே கொடுக்க கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வேர்டை நம்ம பிரிச்சு படிக்கணும்னாலும் இந்த மாதிரி 2 எழுத்து சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்குதுன்னா அந்த 2 எழுத்தையும் நம்ம பிரிக்க கூடாது. இது எல்லாமே ரூல். இப்போ இங்க வந்து பாருங்க ஈ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ நம்ம இங்க பாக்குறது எல்லாமே ஈ டபுள் இ அண்ட் ஈக்கு என்ன சவுண்டு லாங் சவுண்ட் கொடுக்குறோமோ அந்த சவுண்டு. அப்போ இப்பு இ பி. சிஹெச்சோட சவுண்டு இச். அப்போ எப்படி படிக்கணும் பி இச் பீச். அதே போல இங்க என்ன சவுண்டு ஆருக்கு இர் இர் இ ரீ. டியோட சவுண்டு இட் ரீட் ரீட். அதே மாதிரி இஸ் பி இக் ஸ்பீக் ஸ்பீக். ஓகே, அடுத்தது பாருங்க, 2 ஈ வந்துச்சுனாலும் அந்த இடத்துல நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும் ஈ அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். அப்போ இங்க எப்படி வரும் எஃபோட சவுண்ட் என்னது இஃப். அப்போ இஃப் ஈ என்ன ஆகும் ஃபீ இட் ஃபீட் ஃபீட். அதே மாதிரி பியோட சவுண்டு இப்பு இப்பு இ பி, கேயோட சவுண்டு இக்கு, அப்போ பீக் பீக்.
அதே மாதிரி எஸ்ஹெச்சோட சவுண்ட் என்னது? இஷ். இஷி, ஷீ, இட், ஷீட், ஷீட். அடுத்தது பாருங்க, லாஸ்ட் ஒன், ஐயும் ஈயும் சேர்ந்து. ஸோ இங்க வந்து பாருங்க ஐயும் ஈயும் வருது. ஸோ இதை எப்படி படிப்போம்னா பிரீஃப். அப்போ இங்க ஐயும் ஈயும் வந்தாலும் நமக்கு என்ன சவுண்ட் இருக்கு? ஈங்கிற சவுண்ட் இருக்கு. அப்போ இங்க பாத்துக்கோங்க, ஈங்கிற இந்த சவுண்டு, ஈங்கிற இந்த சவுண்டு, ஈங்கிற இந்த சவுண்டு. ஆனா சவுண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதோட ஸ்பெல்லிங் பாருங்க உங்களுக்கு வேற. இஏ, இஇ, ஐஇ. புரியுதுங்களா? அப்போ இங்க பாருங்க இப்ப அப்படியே இருக்கு. இரு, இ, ரி, இஃப், பிரீஃப். இங்க வந்து பாருங்க, இதை எப்படி படிப்போம்? சீஃப். ஓகே, சீஃப்னா இச்சு இ, சீ, இஃப், சீஃப். லாஸ்ட் ஒன் பாருங்க, திருடனுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம்? தீஃப்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இத்து இ, தி, இஃப், தீஃப். அப்போ இங்க ஐ இங்கேயும் என்ன சவுண்ட் வருது? இ அப்படிங்கிற சவுண்ட் வருது. ஸோ இங்க 5 செட் பார்த்துருக்கோம். ஏ ஐக்கு ஏ அப்படிங்கிற சவுண்டு, ஏ, இ, இ, இ. ஓகே, ஸோ அடுத்து 2வது செட் பாருங்க. இங்கேயும் ஐ இ இருக்கு. ஐ ஈக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? இ அப்படிங்கிற சவுண்ட் பார்த்தோமா? இங்க பாருங்க லாங் ஐ சவுண்ட் வரும். ஸோ இந்த வேர்டை நம்ம எப்படி படிப்போம்? ரைடு, ரைடு. அப்போ இங்க என்ன சவுண்ட் வருது? ஐ அப்படிங்கிற சவுண்ட். ஓகே, ஸோ ஐங்கிற சவுண்ட் பாருங்க எப்படி படிக்கிறது? சியோடது இக்கு. நான் அந்த சவுண்ட்ஸை மட்டும் மேலே எழுதுறேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. இரு ஐ, ரை, இட், கிரைடு, க்கு, ரை. ஓகே, ரைடு, கிரைடு. ஸோ இதை எப்படி படிப்போம்னா இக்கு, இரு ஐ, ரை, இட், கிரைடு அப்படின்னு படிக்கணும். பியோட சவுண்ட் இப்பு, இப்பு ஐ, பை, இட்டு ஐ, டை, இடு, டைடு. புரியுதுங்களா எப்படி படிக்கிறோம்ட்டு? அடுத்தது பாருங்க ஓம் ஏயும். ஸோ இங்க ஓ ஏ வரும்போது லாங் ஓ சவுண்டு. அதாவது ஓக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோம்? ஓன்னு கொடுக்குறோம் இல்லையா? அந்த சவுண்டு. இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, இப்பு ஓ, போ, போ, இட், போட், கு ஓ, கோ, இட், கோட், ஓ, ரோ, இட், ரோட். ஓகே, அடுத்தது பாருங்க ஓ ஈ வந்திருக்கு. ஸோ இங்க என்ன சவுண்டு? ஓங்கிற அதே சவுண்டு தான். ஓகேங்களா? முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ பாருங்க, அ, லோ. ஏக்கு சவுண்டு ஆ. இல்லு ஓ, லோ, அலோ, அலோ. இட்டு ஓ, டோ. இது இவ்வு ஓ, வோ. ஓகே, அடுத்தது பாருங்க, இங்க ஊ சவுண்டு, ஊ சவுண்டு. அதாவது லாங் சவுண்டு கொடுக்கணும், ஊங்கிற சவுண்டு. ஓகே, ஊன்ற சவுண்டு. எப்படி? இஸ் ஊ, ஜூ. இதை எப்படி படிப்போம்? ஜூன்னு படிப்போம் இல்லையா? ஜூ. அதே மாதிரி இப்பு, பூ, பூம். இன்னு, நூ, நூன். அடுத்தது யூ, யூ. அதாவது யூவோட சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? லாங் யூ சவுண்டு. லாங் யூக்கு வந்து ஒன்று வந்து யூங்கிற சவுண்ட் இருக்கு, அடுத்து ஊங்கிற சவுண்ட் இருக்கு. இந்த யூ சவுண்ட் வரும், யூ ஈ வரும், அதுக்கு வந்து யூங்கிற சவுண்ட் கொடுக்கணும். ஆ, இர், கியூ. இக்கு போட்டு யூ எழுதிக்கணும். படிக்கும் போது ஆர்கியூ, ஆர்கியூ. இப்பு இல்லு ஊ, ப்ளூ. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊ சவுண்டு, இது யூ சவுண்ட் இல்ல, ஊ சவுண்டு. அதே மாதிரி இங்க ரெஸ்கியூ. ஓகே, ஸோ இது வந்து ஊ சவுண்ட்ல வரும், இதுதான் உங்களுக்கு யூ சவுண்ட்ல வரும். ரெஸ்கியூ, ரெ இஸ் கியூ, ரெஸ்கியூ. அப்போ அடுத்த 5 செட்ல உங்களுக்கு சவுண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஐக்கு லாங் ஐ சவுண்டு, ஓ சவுண்டு, ஓ, ஊ, யூ. இந்த டபுள் ஓக்கு ஊங்குற சவுண்டும் இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட் சவுண்டும் இருக்கு, லாங் சவுண்டும் இருக்கு. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம வந்து 10 சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம், பட் உங்களுக்கு ஒரே தான் பார்த்தா கன்ஃபியூஸ் இருக்கும். அதுக்காக நான் மீதி இருக்க சவுண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன சவுண்ட் பார்த்துருக்கோமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இது ஏயு, ஏடபிள்யூ நம்ம பார்க்கல, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன்ல ஷேர் பண்ணுறேன். ஏவைக்கு ஏ அப்படிங்கிற சவுண்டு. இஏக்கு வந்து 2 சவுண்டு இருக்கு, அதில் ஒரு சவுண்டு மட்டும் ஈங்கிற சவுண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் ஈங்கிற சவுண்டு.
அதே மாதிரி வந்து இந்த இ ஐ இதை நம்ம பார்க்கல, ஐ தான் பார்த்தோம். ஐக்கு 2 சவுண்ட் இருக்கு, ஒன்று ஐங்கிற சவுண்டு, அதே மாதிரி ஈ அப்படிங்கிற சவுண்டுமே ஐக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா, ஐங்கிற சவுண்டும் இருக்கு, ஐங்கிற சவுண்டும் இருக்கு, ஈங்கிற சவுண்டும் இருக்கு. அதே மாதிரி இந்த டபுள் ஓக்கு ஊங்கிற சவுண்டு வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஊன்ற நெடில் சவுண்டு இருக்கு, ஊங்கிற சவுண்டும் இருக்கு. ஸோ அந்த ஊங்கிற சவுண்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து கத்துக்கலாம். அதே மாதிரி ஓ யூக்கு ஔ இந்த சவுண்ட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாம இதுல இருக்கிறது இல்லாம உங்களுக்கு இது ரெண்டு சவுண்ட்ஸ் வந்துருக்கு, நம்ம அதையுமே வந்து பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறத நான் உங்களுக்கு அடுத்த லெசன்ல ஷேர் பண்றேன். இதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இல்லாம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 எழுத்துக்கள் சேர்ந்து வர சவுண்டு வந்து நம்ம உயிரெழுத்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், நிறைய வேர்ட்ஸ்ல வரும். ஸோ உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்த சவுண்ட்ஸ். ஸோ இந்த சவுண்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு 3 சவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு 2 வேர்ட்ஸ் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, பட் வந்து ஷேர் பண்றது இல்ல. ஒரு சிலர் வந்து ஹோம்ஒர்க்கா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக பண்றீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஓனா நிறைய வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு லைக் அப்டேட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.